ரீசெண்டா இந்த ஒரு கோட்டை படிச்சேன். கேளுங்க. நெவர் டெல் அ பர்சன் டு பி ஸ்ட்ராங் when they come to you to be weak அப்படின்னு. அதாவது உங்ககிட்ட வீக்கா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்த ஒருத்தவங்க கிட்ட நீ ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு எப்பவுமே சொல்லிடாதீங்கோ அப்படின்னு. எவ்வளவு டீப்பானதுலோ. ஏன்னா சில நேரத்துல அவிக பண்ற ஸ்ட்ராங்கஸ்ட் திங்கே எண்ட் ஆஃப் த டே நான் டயர்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு அட்மிட் பண்ணிக்கிறதா தான் இருக்கு. அந்த மாதிரி அவிக குவயட்டா டிஸ்டன்டா ஓவர்வெல்ம்டா உங்ககிட்ட வர்றப்போ அவிக ஒன்னும் அவிக லைஃப 5 நிமிஷத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டோன்னு உங்ககிட்ட வர்றதில்ல. ஜஸ்ட் அவிக பிரிட்டன் பண்ணாம அவிக அவிகளா இருக்கிறதுக்கு ஒரு சேஃபான இடம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட வர்றாங்க. ஆனா நம்மளுக்கு எப்பவுமே இந்த சர்வைவல் வேர்ட்ஸ், அதாவது ஸ்டே ஸ்ட்ராங், மூவ் ஆன், யூ வில் கெட் த்ரூ இட், டோன்ட் ஓவர் திங்க் அப்படிங்கிற வேர்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நல்ல வார்த்தைக்குத. ஆனா சில நேரத்துல அந்த வார்த்தைகளே அவிய இன்னும் லோன்லியா ஃபீல் பண்ண வச்சிரு. ஏன்னா அவிக எமோஷனலா எக்ஸாஸ்ட் ஆயிருக்கிறாங்க. இப்ப போய் அவிகள ஃபாஸ்டா ரெக்கவர் ஆக நல்லா ப்ரெஷர் கொடுக்காம அவங்க எமோஷனலா ரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா போது. ஏன் உனக்கு ஹர்ட் ஆகுது நீ ஒன்னும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. என்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிட்டனால பரவாயில்ல, இந்த வருஷனையுமே என்னால ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றதுதான் அந்த எமோஷனல் சேஃப்டி. அவிக ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு இருக்கும்போது மட்டும் நீங்க ஹேண்டில் பண்றது பெரிய விஷயமல்லோ. அப்படி அவிக கன்ஃபியூஸ்டா இருக்கீல, குவாய்டா இருக்கீல, சென்சிட்டிவா இருக்கீலையுமே கொஞ்சம் அக்கறை காமிங்க. ரெண்டு ஸ்ட்ராங்கான பீப்புளை மாத்தி மாத்தி இம்ப்ரெஸ் பண்ணிக்கிற ட்ரை பண்றதெல்லாம் ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப்பை பில்டே பண்ணிடாது. நான் இனி அலோனா சர்வைவ் ஆக தேவையில்லை அப்படின்னு ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்றதுலதான் அது பில்ட் ஆகுது.